வாய்ஸ் விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரொம்பவே அழகாக பொன்னியின் செல்வன் கதை நம்ம கேட்டோம் நம்மளுடைய சேனலில். இன்றைக்கு பார்த்திபன் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அமரர் கல்கி அவர்களுடைய இன்னொரு புதினத்தை தான் கதையாக சொல்லலான்ட்டு இருக்கோம். எப்பவும் போல் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குங்கிறதுல முழு நம்பிக்கையோட இந்த கதையை நம்ம தொடங்கலாம். பார்த்திபன் கனவு அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு அமரர் கல்கியோடைய இந்த புதினம் படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய ஜெனரேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கதைகள்லாம் சொல்லும்போது ரொம்ப அழகான பழந்தமிழகம் எப்படி இருந்தது, எவ்வளோ வீரதீரமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். வேகமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் புக்கு எடுத்து படிக்கிறதுக்கே யாருக்கும் நேரம் இல்லாதப்போ நம்ம அதை கதைகளாக சொல்லும்போது இன்னும் நேரடியாக அவங்க மனசுக்குள்ளேயே போய் தங்குங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். சரி, இப்போ பார்த்திபன் கனவு கதைக்கு வரலாம். நம்ம பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது ரொம்பவே உயர்ந்த ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை நம்ம பார்த்தோம். அப்போ பாண்டியர்கள் கொஞ்சம் ஒடுங்கி இருந்த மாதிரியும் பல்லவர்கள் சுத்தமாக இல்லாத மாதிரியும் இருந்தது. இப்போ அதாவது பொன்னியின் செல்வன் காலகட்டம் இருக்கு இல்லையா, ராஜராஜ சோழனுடைய அந்த காலகட்டத்துக்கும் ஒரு 350-400 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சோழ சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது, அப்போ இருந்த பல்லவ மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அதை பற்றியே ஒரு கதை தான் பார்த்திபன் கனவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சோழ மகாராஜா இந்த கதைப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் தான். பார்த்திப சோழ மகாராஜாவுக்கு அவருடைய மனைவி பேர் அருள்மொழி தேவி, ஒரே மகன், அவனுடைய பேர் விக்ரமன். இப்போது இந்த சோழ மகாராஜா பார்த்திபன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னராக இருக்கிறார். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் கிடையாது, பெரிய பெரிய கோட்டைகள் கிடையாது, நிறைய காவலாளிகள் கிடையாது, படை வீரர்கள் கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் குதிரை படை, காலாட்படை, இன்னும் நிறைய படைகள் இருக்கும் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்திப மகாராஜாவுடைய ஒரு வருத்தம் என்னன்னா, அவருடைய முன்னோர்கள் யாரு, கிள்ளிவளவன், அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, சோழர்கள் கொண்டு போயிட்டு அவங்களுடைய புலிகொடியை இமயத்திலேயே நட்டுட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு பறந்து விரிந்த சாம்ராஜ்யமாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் இவருடைய பார்த்திப மகாராஜா காலத்தில் எப்படி குறுகி ஒரு குறுநில மன்னராக இருந்தாங்க. அப்போ இவங்க கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவங்க சோழர்கள் இப்போ கப்பம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப குறுகி இருந்தது சோழர்களுடைய சாம்ராஜ்யம். உறையூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், தஞ்சை மண்டலம், அந்த மாதிரி ரொம்ப குறுகின இடத்துல தான் சோழர்கள் இருந்தாங்க. அந்த பக்கம் கிழக்க சேரர்கள் பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்தாங்க. இந்த பக்கம் வடக்கே பல்லவ மன்னர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஸ்தரிப்பு இருந்தது. இப்போ பல்லவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு இருந்தாங்கன்னா, நர்மதை நதிக்கரையோரம் இருக்கிற வரைக்கும், இந்த பக்கம் கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்த இடங்கள்லாம் விஸ்தரிப்பு செய்த ஒரு சாம்ராஜ்யமாக பல்லவர்களுடைய சாம்ராஜ்யம் இருந்தது. அதே மாதிரி அவங்க மேற்கே போயிட்டு நிறைய சாவகம் போன்ற தீவுகள்லாம் அவங்களுடைய ஆட்சியை பல்லவர்கள் நிறுவி இப்போ இவங்க தான் பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தெற்கே பார்த்தோன்னா பாண்டியர்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆளக்கூடிய, அதாவது சோழர்களை விட அதிகமாக ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நிலப்பரப்பை ஆளக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி இருந்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் பார்த்திபன் கனவு. இதில் பார்த்திப மகாராஜாவுடைய கனவு என்ன, அந்த கனவு பலித்ததா அப்படிங்கிறது தான் இந்த முழு கதையுடைய சாராம்சம் அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் பல்லவர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு. அதில் குறிப்பிடத்தக்க மன்னராக அந்த சமயம் இந்த சாம்ராஜ்யம் நிறுவனத்துக்கு காரணமாக இருந்தவர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்ம பல்லவருடைய மகன் தான் நரசிம்மவர்ம பல்லவர். நரசிம்மவர்ம பல்லவரை பற்றி நம்ம நம்மளுடைய ஸ்கூல் டேஸில் நம்ம புக்ஸில் படிச்சிருப்போம். மகேந்திரவர்மர், நரசிம்மவர்மர், மாமல்லபுரத்தை கட்டி அமைச்சவங்க அவங்க தான், சிற்பக்கலையெல்லாம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு. இப்போது அந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம நேயர்களை பார்த்திபன் கனவு இந்த புதினம் மூலமாக நான் அழைச்சிட்டு போகிறேன். எப்பயும் போல் என்னோட பயணிக்க நீங்கள் எல்லாம் தயாராக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பார்த்திபன் கனவு அத்தியாயம் 1 தோணித்துறை, இதுக்கு நம்ம பயணிக்கலாம். எப்பவும் போலவே நம்ம கல்கி அவர்கள் அந்த காலகட்டங்களை சொல்கிறதுல மிகப்பெரிய வல்லமை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம கண் முன்னாடி இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்கள் பின்னோக்கி நம்ம பயணிக்க போகிறோம். ஆனாலும்
அந்த அவருடைய அந்த வர்ணனை மூலமாக அந்த காலகட்டங்களை நம்ம கண் முன்னாடியே அவர் வந்து கொண்டு வருவார். தோணித்துறை அப்படின்னு சொன்னோன்னே உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். தோணி, அதாவது சின்ன சின்ன படகுகள் இருக்கு இல்லையா, தோணி தள்ளிக்கிட்டு போவாங்க. அந்த தோணியெல்லாம் கட்டக்கூடிய ஒரு துறை, அந்த இடத்துல தான் வந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. எப்படி இருக்காம், பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து, ஆலமரங்கள்லாம் அடர்ந்து வளர்ந்து அதனுடைய கிளைகள்லாம் பரப்பி, அந்த கிளைகளில் ஊனி இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து ஒரு பக்கம் வந்து ஆற்றிலையும், அதாவது காவிரி ஆற்றிலையும், இன்னொரு பக்கம் வந்து கரைகள்லையும் படர்ந்துருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆலமரங்கள், நெடுங்கு வளர்ந்த வந்து தென்னை மரங்கள் போதாதுக்கு அந்தந்த மரங்கள்லேருந்து கீச்சிட்டு அழகான ஒரு மெல்லிசையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகள், மைனாக்கள் எல்லாம் வந்து இருக்கான். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, வளம் அப்படிங்கிறது வந்து என்னதான் பல்லவர்கள் இருந்தாலும், இந்த பக்கம் பாண்டியர்கள் சேரர்கள் இருந்தாலும், வளமிக்க இடமா இருந்தது காவிரி படுகையை ஒட்டி இருக்கக்கூடிய இடமா தான் இருந்தது. அந்த இடத்துல தான் இன்னுமுமே நம்மளுடைய சோழர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதாவது எவ்வளவுதான் குறுகி வந்தாலும் உறையூரை சுற்றி இருக்கக்கூடிய இடம் தஞ்சை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் நீண்ட நெடுங்காலமாக அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் ஒவ்வொரு இடமா வந்து பிரிஞ்சு அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த தோணித்துறை எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழகாக காவிரி வந்து ஓசையிட்டு ஓடிக்கிட்டு, அந்த காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த தோணிலாம் இருக்கு இல்லையா, அதை கட்டி வச்சிருக்காங்களாம். அந்த தோணி எப்படி பிச்சு தூக்கிட்டு போகலான்னு காவிரி யார் வந்து அடிச்சுட்டு போகுதான். அந்த மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது எப்படி இருக்கு, அடர்ந்த காடு ஒரு பக்கம், ரொம்ப அழகான சத்தங்களை கொடுக்கக்கூடிய காவிரி நதி மற்றொரு பக்கம், அங்கே ஒரு ஒற்றையடி பாதை. அந்த பாதையிலேயே அப்படியே நம்மளை பயணிச்சுட்டு போனோன்னா அழகான ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டிலேருந்து ஒரு மனம் வருது. என்னென்னா, கேழ்வரகு, அந்த அடர்களை, கம்பு கேழ்வரகெல்லாம் சேர்த்து அடை செய்கிற அந்த ஒரு வாசம் வருது. அந்த ஒற்றையடி பாதையில் அந்த பக்கம், அதாவது இந்த இயற்கை சத்தங்கள்லாம் தாண்டி, இந்த இயற்கை ஓசை எழுப்பக்கூடிய இனிய இசையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கத்துலேருந்து இன்னொரு சத்தம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரையுடைய காலடி அந்த குழம்பு சத்தம் கேட்குது. அந்த குதிரை வந்து ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் அது நடந்து வர ஒரு சத்தம். இந்த பக்கம், அதாவது ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஒரு குடிசை வீடு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து அந்த குடிசை வீட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு குதிரையுடைய காலடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து குடிசை வீட்டுக்குள்ளே போகலாம். அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அழகாக வந்து அந்த அடுப்பெல்லாம் மூட்டி, அப்போல்லாம் அடுப்பு மூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸ் எல்லாம் கிடையாது இல்லை, அந்த அடுப்பை விறகெல்லாம் வச்சு பற்ற வச்சு அது மேலே வந்து ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சு அடை செய்கிறா. கம்பு கேழ்வரகெல்லாம் போட்டு அடை செய்கிறா. அதுக்கு பக்குவமாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப மனமாக இருக்கக்கூடிய ஒரு கார குழம்பு வச்சுருக்கிறா. நல்ல ஒரு புளிக்குழம்பு வச்சு அந்த அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு அதை திருப்பி போட்டு அந்த வாசம் அப்படியே எங்கே வரைக்கும் போகுதான், காவிரி ஆற்றெல்லாம் தாண்டி அதுவே எடுத்துக்கிட்டு போதுறான் அந்த வாசனையை. முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு ஒரு அடையை செய்கிறா. அந்த அடையை யார் சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய கணவன். இது வந்து வள்ளி வந்து அடை செஞ்சிட்ருக்கா. பொன்னன் வந்து உட்காந்துருக்கான். பொன்னன் தான் வள்ளியுடைய கணவன். உட்காந்து அடை சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப அன்பான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்போது பொன்னன் சொல்கிறான், நாக்கில் வந்து எச்சு ஊறுது, ஒரு அடை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு அடையை சாப்பிட்ணுன்ற மாதிரி அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி தான் வள்ளி இப்படி பக்குவமாக நீ செய்கிறனே எனக்கு தெரியல, ஆனால் இந்த அடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு இன்னும் எத்தனை காலம்தான் கொடுத்து வச்சுருக்கிறனோ தெரியலையே அப்படின்னோடனே வள்ளி முகம் அது வரைக்கும் பிரகாசமாக இருந்தது அப்படி சுருங்கி போயிடுது. ஏன் தான் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்போ பாரு இப்பெல்லாம் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இதே பேச்சாக இருக்குது உங்களோட, இன்னும் எத்தனை நாள் கொடுத்து வச்சுருக்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே அப்போ பொன்னன் வந்து அத்தனை நாள் சொல்லாததை ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு தெரியாத வள்ளி, ஏற்கனவே வந்து போர் மூழ்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கு. எப்படியுமே போர் நிச்சயம்தான் சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே. அப்படின்னும் போது நான் வந்து கட்டாயமாக வந்து மகாராஜாவுடைய காலில் கையில் விழுந்தாது அவரோட நான் போருக்கு போயிடுவேன். அப்போ வந்து நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனான்னு தெரியாது. அது வரைக்கும் அதனால தான் நான் எப்பயும் சொல்லிகிட்டே இருக்கேன், இன்னும் எத்தனை நாள் எனக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வள்ளி கண்ணில் அப்படியே வந்து கண்ணீர் ததும்புது. நீ இப்படியே சொல்லிட்டுரு, நீ என்ன பண்ணி இந்த உயிரை வந்து இந்த காவிரி ஆற்றங்கரையிலேருந்து நீ தான் காப்பாற்றி தூக்கி இங்கே என்னை போட்ட, அந்த ஆற்றுலேயே என்னை திருப்பி தூக்கி தள்ளி போட்டுடு. அதுலேயே நடு ஆற்றுல உன்னோட தோணி இருக்குல்ல, அதில் தள்ளிட்டு போயிட்டு என்னை திருப்பி காவிரி ஆற்றுக்கே நீ தாரவாத்து கொடுத்துட்டு நீ போருக்கு.
எங்கேருந்து என்னை காப்பாற்றினியோ அங்கேயே என்னை தள்ளி விட்டுட்டு நீ போ அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் இல்லையா, அந்த குதிரை சத்தம் அந்த குடிசை வீட்டை நோக்கி வேகமாக வர ஆரம்பிக்குது. இப்போ குதிரையிலேருந்து யாரோ இறங்குற ஒரு சத்தமும் கேட்குது. நல்லா ஆஜானுபாகுவாக வந்து ஒரு வீரன் அங்கே இறங்குறதையும் கதவை தட்டி பொண்ணா பொண்ணா அப்படின்னு சொல்கிறதையும் கேட்குறோம். அப்போ தான் வள்ளி இன்னொரு அடையை எடுத்து வச்சுருந்தா. அந்த அடையை கூட சாப்பிடாம கடக்கடன்ட்டு அவன் வந்து யார் வந்திருக்காங்க நான் பார்த்துட்டு வரேன்னு வெளியில் போகிறான். பார்த்தாக்க வந்து தெரிஞ்ச ஒரு தூதர் வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவசரமாக வந்து மகாராஜாவை பார்க்க போகணும். உடனே தோணி இடனோன்னே உள்ளே வர பொண்ணன் என்ன பண்ணுறான், கையை அலம்பிட்டு அடையை சாப்பிடாமல் போகிறான். அப்போ கேட்குறா, இப்படி வந்து வயிறு ஆறாமல் போறியே, உனக்கு அப்படி என்ன தான் அவசர செய்தி? இல்லை தூதன் வந்திருக்கான், அவசர செய்தி மகாராஜாவுக்கு கொண்டு வந்திருக்கான், நான் கட்டாயமாக போயே ஆகணும், நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட பிரிய மனம் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மட்டும் போகிறான். நான் போயிட்டு வந்துடுறேன், என்னங்கிறத வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதோட தோணித்துறை அத்தியாயம் நிறைவு பெறுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.